நீங்கள் அசதியாயிராமல். பொறுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. எப்படி? பொறுமையா இருக்கேன்னு சொல்லிவிட்டு சும்மா இருக்கக்கூடாது. பொறுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. சிலர்லாம் பாருங்க, அவன் என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிக்கிறத நிறுத்த மாட்டான், ஆண்டவரை தேடுறதை நிறுத்த மாட்டாங்க, ஆண்டவருக்காக செயல்படுறதை நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அவன் அசதியா இருக்க மாட்டான். நான் சுதந்தரிக்கிறேன் நம்புறான், சோந்தரிச்சிருவேன் நம்புறான். சரீர செத்து போனாலும் சோந்தரிப்பேன் நம்புறான். சாத்திய கூறு இல்லாட்டாலும் சோந்தரிப்பேன் நம்புறான். அடுத்த வசனத்தை போடுங்க. உங்களுடைய நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம். நல்லா இருக்கும்போது கர்த்தர் தருவார்னு சொன்னோம். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக பலன் குறையுது, வயசு கூடுது, பலவீனம் அதிகமாக வருது. இனி எப்படிங்க சுதந்திரிப்போம்? அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது, உங்களுடைய நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் தொடங்கும் போது எப்படி ஜாக்கிரதையாக இருந்தீங்களோ அதே ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு சொல்லுங்க, தொடங்கும் போது ஆபிரகாம் ஜாக்கிரதையாக இருந்தார். குடும்பத்தை, தேசத்தை, சொந்த சகோதரனை விட்டுட்டு வந்தார். ஆனால் முடியும் போது ரொம்ப ஜாக்கிரதை ஆயிட்டார், ரொம்ப ஜாக்கிரதை ஆயிட்டார். வாக்குத்தத்தத்தை வருஷம் தொடங்கும் போது இந்த வருஷம் இதை சாதிப்போம், வருஷத்தின் நடுவில் அப்படியே விழுந்துடுறதா? இல்லை, தொடங்கும் போது ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 3 நாள் கூட்டம், 30 நாள் கூட்டம், அதோட நிறுத்திட்டா? இல்லை, பொறுமையோடு கூட செயலாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. பொறுமையோடு கூட அந்த ஜாக்கிரதை உணர்வு நடந்துகிட்டே இருக்கு. பொறுமையோடு கூட அந்த துதி நடக்குது. பொறுமையோடு கூட அந்த பரிசுத்தம் நடக்குது. பொறுமையோடு கூட தேவனை தேடுறது நடக்குது. பொறுமையோடு தேவனை பின்பற்றுவது நடக்குது. அடுத்த வசனத்துல, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, உன்னை அழைச்சேன், உன்னை ஆசீர்வதிச்சேன், உன்னை பெருக பண்ணுவேன், இந்த தேசத்தை தருவேன் என்று அவர் தன் பேரில் ஆணையிட்டார். ஏனென்றால் அவரை விட பெரியவர் யாரும் இல்லாததுனால நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. அந்த வே இருக்கு பார்த்தீங்களா, அந்த வே ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா 99.9 அல்ல, 100%. இந்த தமிழில் வே இருக்குல்ல, நான் அதை வழின்னு பார்க்குறேன் பாருங்க. இங்கிலீஷில் வே இருக்க மாதிரி இந்த ஒன்று ஆசீர்வதிக்கவே. அது வயசானாலும் சரி, காலம் மாறினாலும் சரி, வருஷானாலும் சரி, நீ ஒருத்தனா இருந்தாலும் சரி, ஒரு அடி நிலம் இல்லாட்டாலும் சரி, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க சோந்தரிக்கவே சோந்தரிப்பீங்க, சோந்தரிப்பீங்க, ஆசீர்வதிக்கவே. அதனால தான் பொறுமையாக இருக்கணும். தண்ணி கலங்கி இருக்கும்போது அவசரப்பட்டுறக்கூடாது. ஆகார் ஒட்டிக்கிடுவா. கொஞ்சம் தண்ணி தெளியும் போது உள்ளே இருக்கிறது நல்லா தெரியும், அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கா. உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த தண்ணி தெளியும் போது உள்ளே இருக்க காயும் தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது, ஓஹோ வழி இதுதான் கரெக்டான வழி, இதுதான் சரியான பாதை. இங்க பாருங்க, ஆண்டவர் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே, இவ்வளவு வசனத்துக்கு இதான் பாயிண்ட். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. எல்லாரும் சொல்லுங்க, பொறுமையாய். நான் ஏன் சொல்றேன்னா அப்பதான் அது உருவாகும். பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இப்போ உங்களுக்கு புரியுதா? இழப்பினால் பெற்றான், ரெண்டாவது பொறுமையினால் பெற்றான். எபிரேயர் 10:36க்கும் இது ஒரு ஆதாரமான வசனம் இருக்கு. எபிரேயர் 10:36 பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. இடையில ஆகார் வரும்போது இஸ்மவேல் வந்துட்டான்னா பக்ரீத் வந்துடும். பக்ரீத் வரக்கூடாது, சிலுவை தான் வரணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். பக்ரீத் ஏமாத்து வேலை, பொல்லாத கூட்டம். அவனை போய் பலி செலுத்துறது என்ன நோக்கம்? அது மாதிரி 1000 இஸ்மவேல் இருக்கான் ஆபிரகாம் வீட்டில். கேத்துராளுக்கு பிறந்தவன், அவனுக்கு பிறந்தவன். என்ன இவன் கொஞ்சம் வீட்டில் இருந்தான், அவ்வளவுதான். ஆனா ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்மவேல் அல்ல சித்தம், ஈசாக்கு தான் சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி. எவ்வளவு பெரிய வரலாறை ஏமாத்திட்டாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப தப்பு இல்லையா? ஆபிரகாம் தன் மகனை பலியிட்டான்னு முதல்ல மாற்றினாங்களாம். மாற்றிட்டு இப்போயும் குர்ஆனில் அப்படி தான் இருக்கான். பின்னாடி அதை விளக்க உரை எழுதினவங்க மகன்கிற இடத்துல யாரை போட்டாங்களாம்?
எப்படி பண்றாங்க. அதுக்கப்புறம் பண்றாங்க, சிலுவையில் இயேசு அறையப்பட்டாருங்கிறது கிபி உலக வரலாறு ஹிஸ்டரி. அதை மாத்திட்டு கெத்சமனை தோட்டத்தில் மறைஞ்சு போயிட்டாராம். எப்படி எழுதுறாங்க பாருங்க. அதனால தான் கர்த்தர் நமக்கு முன்னமே எழுதி கொடுத்துருக்காரு. இவன் எழுதி கொடுத்த பிறகே கிறுக்குறான்னா, எழுதி கொடுக்காட்டா நம்மளை பைத்தியமாக்கி இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பைபிளில் எழுதி கொடுத்த பிறகு 600 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எழுதுறத எப்படியா இன்னும் கொஞ்சம் பேர் அதையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கை உயர்த்தி அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே அவங்களையும் இந்த சுதந்திரத்துக்குள்ள நீங்கள் கொண்டு வர்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சித்தத்தை செய்கிறதுக்காகத்தான் ஆபிரகாமுக்கு கொஞ்சம், ஏன்னா இடையில டைவர்ட் ஆகாத, அதே சாராளுக்குள்ளே இருந்து தான் வாக்குத்தத்தம், அதே சாராளுக்குள்ள இருந்து தான் ஈசாக்கு, அதே ஈசாக்குக்குள்ள இருந்து தான் லேவி, அதே குடும்பத்தில் தான் கர்த்தர் கிரியை செய்ய போறாரு, அதே குடும்பத்தில் தான் கர்த்தர் செயலாற்ற போறாரு. அதுல வேற வழியே இல்லை, அதுல வேற வழியே இல்லை, அதுல வேற வழியே இல்லை. அதனால நான் ஒருவனா இருக்கேன். நீங்க ஒருவனா இருக்கும்போது நான் உங்க பிள்ளையோ உங்க பேரனையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். கர்த்தருக்குள்ள உங்களை கர்த்தர் ஒருவனா கொண்டு வரல. சில நேரங்களில் நம்ம மறிச்சு போனா கூட தேசத்தை 430 வருஷம் கழிச்சு நம்ம சந்ததி சுதந்திரிச்ச மாதிரி கையை தட்டி நம்ம பிள்ளைங்க அந்த வாக்குத்தத்தத்தை தேடி வருவார்கள். அது உண்மை, அது உண்மை, அது உண்மை. மூன்றாவது